வணக்கம். இது உங்கள் தமிழ் பிசினஸ் இன்ஃபோ. இந்த பதிவில நம்ம பார்க்க போற தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்ல நான் தேடுன அளவுக்கு அதிகமா இது யாரும் மேனுஃபேக்சர் பண்ணல. அதே சமயத்தில இது டிமாண்ட் அதிகமா இருக்கிற ஒரு தொழில். அதாவது வேற எங்கேயோ ஸ்டேட்ஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. மேக்ஸிமம் நார்த்ல. இங்க அத வாங்கி வந்து விக்கிறாங்க. அதனால இது வந்து போட்டி இல்லாத ஒரு தொழில். இந்த பொருளுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வரைக்கும் இது வந்து பேக்கிங்ல தேவைப்படுற ஒரு பொருள். அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதனுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல புதுசாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில பழைய பொருள் விக்கிற கடைகள்லயும் நீங்க வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஈஸியான ஒரு தொழிலும் கூட. மெஷின் கூட ரொம்ப சின்ன சின்ன மெஷின் தான். இது என்ன தொழில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட சேனல புதுசா பார்க்குறவங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராப்பிங் கிளிப்ஸ் அதாவது பேக்கிங்க்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராப்பிங் கிளிப்ஸ வந்து தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராப்பிங் கிளிப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், பிசினஸ் இ-காமர்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ட வந்து பேக் பண்ணும்பொழுது அத வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரைப் போட்டு அதில ஒரு மெட்டல் கிளிப்ப வச்சு டைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோல பார்க்குற மாதிரி அது இருக்கும். இதுதான் அந்த கிளிப். இந்த கிளிப்ஸ் வந்து பேக்கிங்ல அதிக அளவு தேவைப்படும். இந்த கிளிப்ப மேனுஃபேக்சர் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பேக்கிங் இண்டஸ்ட்ரியில பேக்கிங்க்கு தேவைப்படுறதுனால பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிகல்ஸ், இன்னும் இ-காமர்ஸ் கம்பெனிஸ், இன்னும் நெறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங்க்கு இந்த கிளிப் வந்து தேவைப்படும். இந்த கிளிப்ப வந்து நம்ம மெட்டல்லயும் செய்ய முடியும், பிளாஸ்டிக்லயும் செய்ய முடியும். இந்த கிளிப்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 2 சின்ன சின்ன மெஷின் தேவை. இந்த 2 மெஷினுமே வந்து ரூ. 1,00,000க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். மெஷின்ஸ் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். அடுத்தது இந்த கிளிப்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஷீட். இது வந்து கால்வனைஸ்டு ஸ்டீல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க புது ஷீட்ஸும் வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து பழைய கடையில ஸ்கிராப்ல பழைய இரும்பு கடையில ஷீட்ஸ் விக்கும் இல்லையா? இரும்பு ஷீட்ஸு. நீங்க அத வாங்கி கிளீன் பண்ணி, நீங்க அதிலேயும் வந்து நீங்க வந்து இந்த கிளிப்ப வந்து தயாரிக்கலாம். இந்த மாதிரி ரூஃப் ஷீட்ஸ்லாம் இருக்கும். ஸ்டீல்ல வந்து ரூஃப் ஷீட்ஸ் இருக்கும். ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஸ்டீல் ரூஃப்ஸ் இந்த மாரி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கிலோ வந்து உங்களுக்கு வந்து 10, 15, 20 இந்த ரேஞ்சில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த ஸ்கிராப்ப வந்து பழைய இரும்பு கடைகள்லேருந்து நீங்க வந்து கொஞ்சம் பல்க்கா எடுத்து, அத வந்து கிளீன் பண்ணி சில ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டாவே கிடைக்கும். அப்படி இல்லாதது நீங்க கிளீன் பண்ணி, நீங்க ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க புது கால்வனைஸ் ஷீட் சொல்லுவாங்க. டின் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வாங்கி நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். மிஷின்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த கிளிப்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 2 விதமான மிஷின்ஸ் உங்களுக்கு தேவை. நீங்க வந்து அந்த ஸ்டீல் ஸ்ட்ராப் அந்த ஸ்டீல் ஷீட்ட வந்து கட் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரைப்பா வந்து கட் பண்ணணும். அதுக்காக வந்து ஸ்ட்ரைப் கட்டிங் மிஷின் ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, கிளிப் பெண்டிங் மிஷின். அந்த கட் பண்ண ஸ்ட்ரைப்ப வந்து டிஃபரண்ட் சைஸஸ்ல கட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷீட்ஸ வந்து சின்ன சின்ன கிளிப்ஸா பெண்ட் பண்ணி தரக்கூடிய மிஷின். 2 மிஷினுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் தான். அதனால வந்து நீங்க வீட்டு கரண்ட்லயே இந்த மிஷின வந்து நீங்க ஆப்பரேட் பண்ண முடியும். 2வது இந்த ஸ்ட்ராப்பிங் கிளிப்ஸ மேனுஃபேக்சர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. யார் வேணாலும் ஈஸியா இதுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்ன்னு தேவையில்ல. யார் வேணாலும் வந்து பண்ணலாம். அதுக்கான வீடியோவ நம்ம பார்ப்போம். மிஷின்ஸினுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மிஷினுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 90,000க்குள்ள வரும். ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ரூ. 1,00,000க்குள்ள உங்களுக்கு வந்து வாங்கிரலாம். வாங்க இப்ப இத எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ மூலமா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைப் கட்டிங் மிஷின். நீங்க அந்த ஸ்டீல் ரா மெட்டீரியல் ஸ்டீல வந்து ஸ்ட்ரைப்பா இந்த மாதிரி கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த கிளிப்ஸினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா 12 எம்.எம், 15 எம்.எம், 19 எம்.எம் இந்த சைஸஸ்ல வரும். அந்த சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைப்ப வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் இது கட் பண்றது. கட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான். ஒரு பெரிய ப்ராசஸ் தேவையில்ல. சிங்கிள் ஃபேஸ்ல ஆப்பரேட் ஆகுற மிஷின் தான் இது. அதனால இது யார் வேணாலும் ஈஸியா ஆப்பரேட் பண்ணலாம். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கட் பண்ண ஸ்ட்ரைப்ஸ கிளிப் பெண்டிங் மிஷின்ல குடுத்து, அந்த கிளிப்போடைய அந்த ஷேப்புக்கு பெண்ட் பண்றாங்க. அவ்வளோதாங்க. அந்த ஷீட்ஸ வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்றோம். அது வந்து உங்களுக்கு வந்து கிளிப் மாரி பெண்ட் பண்ணி குடுத்துரும். இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. சின்ன இடம் உங்களுக்கு இருந்தால் போதும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். 2 மிஷினுமே வச்சு இத ஆப்பரேட் பண்ணிறலாம். பாருங்க. இந்த ஸ்ட்ரைப்ஸ வந்து அவர் உள்ள வச்சு கட் பண்றாரு. எண்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
இந்த மாதிரி கிளிப்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ அடுத்தது இந்த கிளிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட், அது 1 கிலோகிராம் கிளிப்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 15லேருந்து ₹20 வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அதாவது எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து ரா மெட்டீரியல், தயாரிப்பு செலவு, லேபர் சார்ஜஸ்ஸு, எலக்ட்ரிக் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து ரெண்ட்டு, இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ₹15லேருந்து ₹20 நீங்கள் 1 கிலோ தயாரிச்சிடலாம். ஸோ விற்கும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ₹40 45 இருந்து அதிகபட்சம் 1 கிலோ வந்து ₹90 வரைக்கும் உங்களுக்கு விற்கப்படுது. நான் அதை வந்து ஆன்லைனில் இந்தியா மார்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்டீல் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லயும் இது வந்து தயாரிக்கப்படுது. பிளாஸ்டிக், ஸ்டீல் 2மே கிடையாது. பிளாஸ்டிக் தயாரிக்கும்போது இன்னும் உங்களுக்கு தயாரிப்பு செலவு கம்மியாகும். ஸோ இந்த ஸ்ட்ராப்பிங் கிளிப் வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு ஹோல்சேலாக விற்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானில் சேல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ₹236 விற்கிறாங்க பெர் கிலோகிராம். ஸோ ஆதவ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இது இந்தியா மார்ட்ல ஹோல்சேலாக விற்கப்படுறது பார்த்தீங்கன்னா, கிலோ 70, ஒரு பீஸ் வந்து ₹1.90, அதாவது ₹2 வரைக்கும் ஒரு பீஸ் விற்பனையாகுது. ஸோ ₹100 கிலோகிராம், ₹150 கிலோகிராம். ஸோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு சைஸஸ், வெவ்வேறு விலைகளில் வந்து விற்கப்படுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60, 70. ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு மினிமம் ₹60 இருந்து மேக்ஸிமம் ₹150, ₹230 வரைக்கும் விற்கப்படுது. அதாவது ஆன்லைனில் வந்து ரீட்டெயிலாக விற்கும்போது ₹230 வரைக்கும் விற்கப்படுது. ஹோல்சேல் சப்ளையராக நீங்கள் சூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல், தயாரிக்கிற ரா மெட்டீரியலை பொறுத்து மினிமம் ₹60 இருந்து மேக்ஸிமம் ₹150 வரைக்கும் பெர் கிலோகிராம் வந்து சேல் பண்ணலாங்க. உங்களுக்கு தயாரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20, 25 மேக்ஸிமம் ₹25 வருங்க. ஸோ அதுவும் நீங்கள் எந்த மாதிரியான ஷீட்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க, பழைய ஷீட்ஸா இல்லை புது ஷீட்ஸா, டின் ஷீட்டா, கால்வனைஸ் ஷீட்டா, இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் ரா மெட்டீரியல் வந்து என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, இல்லை அயர்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அயர்னா, இல்லை அலுமினியமா. ஸோ இந்த மாதிரி என்ன மெட்டீரியலை நீங்கள் வந்து ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இது எங்கே சேல் பண்ணணும்? இதனுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இதனுடைய கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா எல்லாமே பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது வேறு ஊருக்கு அனுப்புகிறவங்களா இருக்கலாம். ஸோ பல்கா அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புகிற இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் இதனுடைய தேவை அதிகமா இருக்கிறது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரி, பேப்பர், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட், மற்ற பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், அப்புறம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பூமாக இருக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸில் பேக்கேஜிங்க்கு இது முக்கியமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய டார்கெட் குரூப்னா இண்டஸ்ட்ரீஸில் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்களா, அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். பர்டிகுலராக நான் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த கேட்டகரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த தொழில் பார்த்தீங்கன்னா, குறைவான முதலீட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டான தொழில். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.